ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம யூத் அண்ட் சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 24 பார்க்கலாம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்ததுமே வந்து நம்ம கேர்ள்ஸ் 4 பேருமே வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டு கிளம்புனாங்க. எதுக்குன்னா வந்து நம்ம ஷெங்கோட தம்பிக்கு வந்து ஃபியூனரல் போல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் கிளம்பி போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஷெங் பார்க்குறப்போ ஷெங்கே ஷாக் ஆகிடுவாங்க. என்ன வந்திருக்கீங்கன்னு இல்லை நீங்கள் தனியாக இருப்பீங்களா, உங்களுக்காக தான் வந்துன்ற மாதிரி. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணி ப்ரே பண்ணுவாங்களா. அப்படி ப்ரே பண்ணும்போது எல்லாரும் அழுக ட்ரை பண்ணுறாங்க. லைக் நம்ம லின்னு சென்ஷன்லாம் இதை பார்த்துட்டு டாங் என்னடா எல்லாரும் அழுக ட்ரை பண்ணுறாங்க, நம்மளும் அழுகணுமேனு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு அழுக ட்ரை பண்ணுவாங்களோ. அவ்வளோதான், நம்ம லென்க்கு சென்ஷனுக்கு எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும். இதை பார்த்து ஷெங்கே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் ஃபினரல் கொஞ்சம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போவாங்களோ. வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஷெங்கிட்டெல்லாம் சாரி கேட்பாங்க. சாரி நாங்கள் சிரிச்சிட்டோம். ஷெங்கோ இல்லை நானே சிரிச்சிட்டேன் அப்படின்னும் போது, சரி உங்கள் மம்மி எப்போ வருவாங்கன்னும் போது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க அப்படின்னுவாங்களா. அப்போ நாங்களும் இருக்கட்டுமானமோ, இல்லை வேண்டாம் நீங்களாம் கிளம்புங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஷெங் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம டாங் மட்டும் கேட்பாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு உங்கள் மம்மி உங்கள் தம்பியை வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விட்டு கொண்டாங்கல்ல, அன்றைக்கி ஒரு வேளை உங்கள் அம்மா பண்ணலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அதை தான் கேட்க வருவாங்களா. உடனே நம்ம ஷெங்கு இதை தானே கேட்க வரேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமான்னும் போது ஆமாம் கண்டிப்பாக நான் அதை அன்றைக்கி பண்ணியிருப்பேன், அதுக்காக தான் நான் அன்றைக்கி போனேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. உடனே டாங்கும் கொஞ்சம் கன்சோல் பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பஸ்ஸுக்கு அப்போ வந்து பேசிட்டு இருப்பாங்க, இதான ஃபர்ஸ்ட் டைம் ஃபினரல் போகிறது அப்படின்னு சொல்லும்போது லின் வந்து இல்லை நான் என் தம்பி ஃபினரல் அட்டன் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா தான் அட்டன் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, இதெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னே புரியல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நம்ம சென்ஷன் வந்து நல்லா ஓவர் கோட் மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா. உடனே அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் போல இருக்குது. அப்படி தான் கொஞ்சம் அன்ஈஸியாக இருப்பாங்க. டாங் கேட்பாங்க, என்னடி உனக்கு ஸ்வெட் ஆகுதானும் போது இல்லை அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது டாங் வந்து நம்ம ஜின்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சென்ஷன் வந்து நான் தான் ஸ்வெட் ஆகலன்னு சொல்கிறேன் அப்படின்னு கத்திடுவாங்க. இல்லை நான் உங்ககிட்டயே பேசவே இல்லை, நான் அவட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து லின் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. அப்புறம் இங்கே நம்ம சீனியர் ஷெங்கோட அம்மாவும் வந்துடுவாங்க. போலீஸ்லாம் தான் கூப்பிட்டு வந்துருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபினரல் அவங்களும் அட்டன் பண்ணிட்டு ஃபோட்டோ கையில் வச்சுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சீனியர் ஷெங் வந்து தேங்க்ஸ்மா, எனக்காக தான் நீங்கள் இதை பண்ணீங்கன்னு தெரியணும் போது, இல்லை உனக்காக மட்டும் நான் பண்ணல, எனக்காக தான் பண்ணேன், இப்போ நம்ம எல்லாருமே ஃப்ரீ ஆகிட்டோம்ல, இது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கை வந்து ஷெங் பிடிச்சிப்பாங்க. இங்கே நம்ம சீனியர் ஷெங் வந்து வழக்கம் போல் ஒர்க் போயிட்டாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அங்கே ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து நம்ம செஃப் இருக்கார்ல ஹெங், அவர் வந்துட்டு பேசுவார். இந்த மாதிரி என் ஃபியூனரல் இருக்குது, எனக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னும் போது, இல்லை நான் யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் சொல்லுவாங்க. யாரையும் கூப்பிடலன்னா நானும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார். நீ சொல்லலை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறேன் அப்படின்னும் போது அவங்களும் கையை பிடிச்சி இல்லை போகாத, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எந்த டேரக்ஷனில் போகணும்னு தெரியல, இவ்வளோ நாள் வேறு ஒருத்தங்களுக்காக ஓடிட்டே இருந்து பழகிட்டேன்னா இப்போ எனக்கு இவ்வளோ டைமும் எனர்ஜியும் இருக்குது, பட் ஆனால் அதை வச்சு எந்த பக்கம் போகிறது, எந்த டேரக்ஷன் போகணும், என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஷெங் வந்து புலம்புவாங்க. அப்போ வந்து அந்த செஃப் ஹெங் வந்து இல்லை நீ எந்த டேரக்ஷன் எடுத்தாலும் நான் அவங்க கூட கண்டிப்பாக இருப்பேன் அப்படி சொல்லுவார். இங்கே கேர்ள்ஸ் எல்லாரும் வீடை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு அவங்கவுங்க லைஃப் பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் போயிட்டுருக்கல. சென்ஷன் வந்து அந்த ட்ராமா பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு விஷயம் நினச்சி ஃபீல் பண்ணிருப்பாங்க. டேபிள் உட்காந்து கூட ஒரு மாதிரி டல்லாக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும். இப்போ நம்ம டாங் வெளியே வரும்போது நம்மளுடைய லின் பொண்ணு வந்து வெளியே உட்காந்துட்டு இருப்பாள் சோகமாக. அது வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வரப்போதில்ல, அதனால் அவங்க ரொம்ப டல்லாக இருக்காங்க. அப்போ வந்து டாங் பார்த்துட்டு சரி ஓகே நீ காலேஜ் போலியா, ஒன்றும் போகணும்னு அவசியம் இல்லை, நீ உனக்காக டைம் எடுத்துக்கோ அப்படின்னு டாங் சொல்லுவாங்க. அப்போ லின் வந்து டாங் கூப்பிட்டுக்கே பேசுவாங்க. இந்த மாதிரி நான் அன்றைக்கி ஒரு கனவு சொன்னல, எங்கள் அப்பா ட்ரெயிலேருந்து விழும்போது என்னை காப்பாற்றினாங்கன்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. கனவுக்கு ஆப்போசிட்டில் தான் ரியல் லைஃப்பில் நடக்கும். அப்போ ரியல் லைஃப்பில் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படி சொல்லி புலம்புவாங்க. அப்போ டாங் வந்து அப்போல்லாம் ஒன்றும் நினைக்காத, உன் மேலே எதுவுமே மிஸ்டேக் இருக்காது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்சோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம லின் வந்து அளவே ஆரம்பிச்சிருவாங்க. என் முன்னாடி 2 ஸ்டார் இருக்குது, அந்த 2 ஸ்டாரில் நான் எது எடுத்தாலுமே வந்து அது ரொம்ப ஷார்ட் எண்டாக தான் இருக்க போது, என் லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அவங்க பாட்டு கழுத்துட்டே போயிடுவாங்க. இதை வந்து கிராணி வந்து செடி தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. ஒட்டு கேட்டுருவாங்க. உடனே என்ன ஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்து டாங் வந்து கிராணி ஒட்டு கேட்டிங்களா, ஒட்டெல்லாம் கேட்கலன்னா செடிக்கு தண்ணி ஊற்றலாம் வந்தேன், அப்போ அப்படியே கேட்டுச்சு அப்படின்வாங்க. அப்புறம் நம்ம லின் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்பாங்க ஃபோனில். இங்கே நம்ம டாங் வந்து இவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு ஹேலின்ட்டு போயிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய சீனியர் ஒருத்தங்க இருந்தாங்களே படித்து முடிச்சுட்டு, அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட்டில் தானே ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும் வாங்கி கொடுக்குறேன், ஏன்ட்டு கேட்குறேன், ப்ளீஸ் வாங்கி கொடுறான்னு இவங்க கொஞ்சம் கெஞ்ச அவன் தான் இவங்க கேட்டால் எதனாலும் பண்ணுவாள். உடனே ஹேலினும் சரி விட்டு வாங்கி தொலைகிறான் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஹேலின் பண்ணி எப்படியும் வந்து அவங்க சீனியர் கால் பண்ணி, ஆக்சுவலாக அந்த சீனியர் வந்து ஹேலின் பிடிக்காது போல், ஏன்னா அவன் மேலே தான் வந்து நம்மளுடைய டாங்கு க்ரஷ் இருந்திருக்கும் போல். சரி வேறு வழி இல்லாமல் கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பான். அப்புறம் இங்கே நம்ம லின் வந்து அவங்க அம்மா கூட வந்து பிளான்ட் நர்சரி போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து ஒரு பிளான்ட் வந்து பிக் பண்ணிட்டு சரி ஓகே மட் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு அந்த பாட் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்களா. உடனே மட் வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஏற்றுவா வந்துடும். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு பயந்து கத்தி தள்ளி போயிடுவாங்க. ப்ளீஸ் லின் அதை எடுத்து தூக்கி போடு அப்படின்வாங்களா. உடனே லின் அந்த எர்த்துவாமா தூக்கி போட்டுறாங்க. போட்டுட்டு சொல்லுவாங்க, இல்லை புரியலம்மா, உங்களுக்கு மட்டும் எர்த்துவாம்னா பயம் கிடையாது, எனக்கும் எர்த்துவாம்னா பயம், ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதுதான் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல்லா தப்பு பண்ணியிருக்கீங்க,
உங்களுக்கு எப்படின்னா நான் உங்க பொண்ணு தானே, நீங்க தான் என்ன பார்த்துக்கணும்னா, நான் தான் உங்கள பார்த்துக்கிற மாரி ஆயிடுச்சு. எல்லா நேரமும் ரொம்ப இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள தான் எல்லாரும் பார்த்துக்கணும், உங்கள தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எத பத்தி கேர் பண்ணவே மாட்டீங்க. என்ன பத்தி நீங்க கொஞ்சமாவது கவலைப்பட்டா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும். நான் உங்கள பத்தி கவலைப்பட்டு இந்த நிலைமையில நிக்கிறேன். மொத்தத்துல சொல்லப்போனா எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. உங்களால தான் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கத்திட்டு, அழுதுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க அம்மாவுக்கு ஒண்ணும் புரியாது. என்னடா ஆச்சுன்ற மாரி கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் லின் வந்து கால் அட்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருவாங்க. அப்புறம் அந்த சீனியர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து நம்ம ஹேலின் கையில குடுத்துருவாங்க. குடுத்துட்டு வந்து இது உன்ட்ட யார் கேட்டா அப்படின்னும்போது, நம்ம ஹேலின் சொல்லுவான், இல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா கண்டிப்பா டாங் டாங் தான் கேட்டிருப்பா. டாங் டாங் கேட்டா தான் நீ எதுவுமே மறுப்பு சொல்லாம பண்ணுவ அப்படின்னும்போது, அவரும் அப்படியே முழிச்சிட்டு இருப்பாரு. என்னால அந்த பொண்ண மறக்கவே முடியலடா. அந்த பொண்ணு ரொம்ப கியூட் தான் தெரியுமா? நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. சரி நான் அவள கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரா. இவருக்கு செம்ம கடுப்பா இருக்கும். அப்புறம் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து ஹேலின் வந்து நம்மளோட டாங் டாங்க்கு குடுக்குறப்போ, டாங் டாங் வாங்கிட்டு அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஒரு சின்ன பேப்பருக்கு கீழ விழுமா. என்னதுடா இதுன்னு எடுத்து படிக்கிறதுக்குள்ள அவர் தான் வேக வேகமா ஓடி போயிட்டு எடுத்து வாயில போட்டு சாப்ட்டுருவாரு. நம்ம டாங் டாங்னா ஷாக் ஆயிடுவாங்க. யார்ரா இவன் பேப்பர் எடுத்து நின்னுட்டுருக்கான்ற மாரி. அதுக்கப்புறமேட்டுக்கா நெறைய வொர்க் இருக்குமா டாங் டாங்க்கு இதெல்லாம் இவங்க தலையிலே கட்டிடலான்னு சொல்லிட்டு ஹேலின்ட்ட போய், "ஹேலின் ப்ளீஸ்டா பண்ணி குட்றா" அப்படின்னும்போது, "ஏடி உனக்கு தெரியுதா? நீ வந்து என்னைய வேலைக்காரனாவே மாத்திக்கிட்டு இருக்க. என்னால முடியல" அப்படின்னும்போது, "ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்னு உரசி உரசி வேலைய வாங்கிருவாங்க. இங்க நம்ம லின் வந்து சோகமா ஏதோ ஒரு டெர்ரஸ் மேல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டே. இப்ப நம்ம டாங் டாங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு லின் வந்துட்டாளான்னு ஷென்ட்ட கேட்கும்போது, இல்ல இன்னும் வரலன்னும்போது கால் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் டோர் ஓப்பன் பண்ற சத்தம் கேட்டு டாங் டாங் ஓடி போய் பார்ப்பாங்க. பட் ஆனா லின்னாவே இருக்காதா. உடனே எல்லாரும் ஷாக் ஆவாங்க. என்னடி நீ எதுக்கு இவள இந்த அளவுக்கு தேடிட்டு இருக்க? என்ன விஷயம்னு ஒழுங்கா சொல்லுன்னு சொல்றப்போ, இல்ல அது வந்து உங்கள்ட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் டாங் சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா கீழ பிஜியோட கிராணி தான். அவங்க வந்துட்டு இந்த மாரி நம்ம லின்னோட அம்மா தான் கால் பண்ணாங்க. அவ ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருதாமே. காலையில அவங்க வீட்டுக்கு போனாலும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாம கிளம்பிட்டாளாம். என்ன விஷயம்னு தெரியல. அவ கொஞ்சம் வந்துட்டு அவங்க அம்மாவ கான்டாக்ட் பண்ண சொல்லு அப்படி சொல்லிட்டு அந்த கிராணி சொல்லிட்டு போவாங்க. இப்பதான் மேட்டர் சீரியஸ்னு இவங்க எல்லாருக்கும் புரியுது. அதுக்கப்புறமேட்டுக்கா எல்லா கேர்ள்ஸும் கேட்பாங்க. ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்லுன்னும்போது நம்ம டாங் டாங் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்புறம் இது வேலைக்காகாது நம்ம இப்படியே விட முடியாது. அவ ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடலான்னு சொல்லிட்டு நம்ம நெய்பர்ஹுட்ல தேடலான்னு சொல்லிட்டு நம்ம சென்ஷனும், ஜின்னும் போறாங்க. அதுக்கப்புறம் ஷெங் வந்து நான் காலேஜ்ல தேடுறேன்னு போறாங்க. இப்போ நம்ம டாங் டாங் வந்து வீட்லயே இரு. அவ வந்தானா நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு போறாங்களா. நம்ம லின் வந்து மொட்டை மாடில தனியா உட்காந்துருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாடா.